ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் அன்பர்களுக்கும் நமஸ்காரம். பாபாவை வணங்கும் போது ஒரு அன்பு குழந்தையை கொஞ்சி மகிழ்வது போல் வணங்க வேண்டும். அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் எனக்கு அது தரவில்லை, இது தரவில்லை, உடல் நலம் இல்லை, உடல் வலு இல்லை, எனக்கு இது அல்ல அது இல்லை என்று இல்லை இல்லை என்று சொல்லி வழிபடாது பாபா ஒரு குழந்தை போல வழிபாடு, அதாவது குழந்தை போல கொஞ்சி, என் தங்க பாபா, என் ஆனந்த பாபா, என்னுடைய அற்புத பாபா, எனக்கு என்னென்னலாம் நீங்கள் தரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாங்கப்பா அப்படின்னு சந்தோஷமாக பாபாக்கிடம் நம்ம கேட்கும்போது பாபா என்ன செய்வார்னா, அந்த பிரபஞ்சத்தினுடைய அத்துணை சக்தியும் தான் பாபா. பாபா தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் பாபா. அப்போது எப்போ பாரும் அழுது கொண்டே பிரார்த்தனைகள் செய்வதை விட சிரித்து கொண்டே கிடைத்து விட்டது என்று நினைத்து அதை பெற்றுக்கொண்டோம் என்ற மனோபாவத்துடன் பாபாவிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரபஞ்சம் என்னும் பாபா நமக்கு அப்படியே அள்ளி தருவார். இனிப்பானதை தருவார், இன்பமானதை தருவார், இனிமையுடன் தருவார், விரைவில் தருவார். அப்போ நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? அழுதுண்டே வா, இல்லை இல்லை, புழம்பின்டே வா, இல்லை 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 இல்லை, கிடைத்து விட்டது, நடந்து விட்டது, எனக்கு அனைத்தும் சித்தித்து விட்டது, நன்றி பாபா, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, நன்றி நன்றின்னு அந்த எல்லாவற்றையும் பெற்ற மனப்பான்மையோடு பிரார்த்திக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரார்த்தனை என்பது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அந்த பிரார்த்தனை மட்டும் பக்காவாக இருந்துருச்சுன்னா நம்ம பிரார்த்தனை 100% வெற்றி அடையும். பிரபஞ்சம், பாபாவாகிய பிரபஞ்சம் நமக்கு சந்தோஷத்துடன் கேட்டால் சந்தோஷத்துடன் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறது. இனி நாம் சந்தோஷத்தோடு பாபாவிடம் கேட்போமா? ஜெய் சாய்ராம்.